Taste the Daily. கரூர் மாவட்டம் குளித்தலை நகர்மன்ற கூட்டத்தில் தனது வார்டுக்கு எந்தவித வளர்ச்சிப் பணிகளும் செய்யவில்லை என கூறி திமுக வார்டு உறுப்பினர் வெளிநடப்பு செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 16வது வார்டு திமுக நகர் உறுப்பினர் சாந்தி தனது தொகுதிக்கு எந்தவித வளர்ச்சிப் பணிகளும் மேற்கொள்ளவில்லை என்றும், இது தொடர்பாக பலமுறை நகரமன்ற தலைவர் ஆணையரிடம் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். தொடர்ந்து ஆளும் கட்சி உறுப்பினர்களின் வார்டு புறக்கணிக்கப்படுவதாக குற்றம் சாட்டிவிட்டு கூட்டத்திலிருந்து சாந்தி வெளிநடப்பு செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டரம்பாக்கம் ஊராட்சியில் போதைப்பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு முகாமுக்கு அதிகாரிகளை வராததால் இடம் வெறிச்சோடி காணப்பட்டது. வடமாநில தொழிலாளர்கள் அதிகம் உள்ள காட்டரம்பாக்கத்தில் போதைப்பொருள் அதிகளவில் புழங்குவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 9 மணிக்கு முகாம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் 12 மணி வரை அதிகாரிகள் உட்பட எவருமே வராததால் மின்சாரம் வீணடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதை தடுப்பு என பெயரளவிற்கு மட்டுமே முகாம்களை நடத்துவதும் அதிகாரிகளே அதை புறக்கணிக்கும் அவலமும் விடிய ஆட்சியில் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தேர்வின் போது நிற்காமல் சென்ற அரசு பேருந்தில் நீண்ட தூரம் ஓடிச் சென்று ஏறிய +2 மாணவி 437 மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார். கொத்தக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த மாணவி சுகாசினி கடந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதி இயற்பியல் பொதுத் தேர்வு எழுத செல்ல கொத்தக்கோட்டை பேருந்து நிறுத்தத்தில் பேருந்துக்காக காத்திருந்தார். அப்போது திருப்பத்தூரில் இருந்து ஆலங்காயம் சென்ற அரசு பேருந்து கொத்தக்கோட்டை பேருந்து நிறுத்தத்தில் நிற்காமல் வேகமாக சென்றதால் பேருந்தை நீண்ட தூரம் ஓடிச் சென்று சுகாசினி பிடித்தார். இந்நிலையில் வெளியாகி உள்ள +2 தேர்வு முடிவில் 437 மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ள சுகாசினியை கிராம மக்கள் பாராட்டி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பெட்ரோல் பங்க் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. முள்ளிசெட்டிப்பட்டியில் உள்ள தின்னம்பட்டி செல்லும் சாலையில் தனியார் நிலத்தில் பெட்ரோல் பங்க் அமைவதால் பொதுமக்கள் திருவிழாக்கள் நடத்த பாதிப்பு ஏற்படும் என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளுக்கு மனு அளித்தும் பெட்ரோல் பங்க் அமைப்பதற்கான பணிகள் துவங்கியதால் கோபமடைந்த மக்கள் தின்னம்பட்டி சாலையில் பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. ஸ்டாலினின் திமுக அரசு மக்கள் விரோத அரசாக உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உயர்மட்ட பாலத்தில் உயர்கோபுர மின்விளக்கு அமைக்கப்படாததால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்துக்கு ஆளாகி வருகின்றனர். சேத்தியாத்தோப்பு வெள்ளாற்றில் சென்னை கும்பகோணம் சாலையில் உயர்மட்ட பாலத்தில் உயர்கோபுர மின்விளக்கு வசதி இல்லாமல் உள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் விபத்துக்குள்ளாகி உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பலமுறை கோரிக்கை வைத்தும் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசு புறக்கணித்து வருவதாக பொதுமக்கள் வேதனையோடு குற்றம் சாட்டுகின்றனர்.